வணக்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் குந்தவை. குந்தவையை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கூட பொன்னியின் செல்வன் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று மறைப்பு திரிப்புலாம் இருக்குது. அதை நம்ம தனியாக பேசுவோம். குந்தவை அவர்கள் கல்வெட்டுகளில் எப்படி சொல்லப்படுறாங்க, அதாவது ஒரு குந்தவையில் பல குந்தவைகள் இருக்காங்க, சரிங்களா? வல்லவரையர் வந்தியத்தேவருடைய மனைவி குந்தவை மட்டும்தான் நமக்கு ஓரளவு தெரியும். மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய மகளான குந்தவை தேவியாரை பற்றி தெரியும். ஆனால் 7-8 குந்தவை இருந்திருக்காங்க. குலத்துங்க சோழனோட தங்கை பேர் கூட குந்தவை தான். ஒவ்வொருத்தவங்கள பார்ப்போம். ஒவ்வொருடைய காலகட்டத்திலும் வாழ்ந்த குந்தவை என்னும் பெயருடைய பெண்கள் ஆலயங்களுக்கு சேவித்த கொடைகள் அப்பப்போ நம்ம கல்வெட்டுகளாக பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த குந்தவை அப்படிங்கிற பெயரில் நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பல்லவர் காலத்தில் கூட ஒரு குந்தவை இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா குந்தா அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. வல்லவரையர் வந்தியத்தேவரோட மனைவியார் பேர் கூட பார்த்திங்கன்னா மந்தார கௌரவனோட குந்தல தேவியாருங்கிற பேர் இருக்குது. இது குந்தவை தேவியாரை தான் குறிக்குதா இல்லை வேறு ஒரு மனைவியரை குறிக்குதாங்கிறது சரியாக தெரியல. ஆனால் பெயர் இடம்பெற்றிருக்கு. பிரம்மதேசம் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற குந்தவையர்கள் இருந்திருக்காங்க. அதில் முதலாம் நம்ம பார்க்க போகிறது வானமகாதேவி குந்தவை. 2ஆம் நந்திவர்ம பல்லவன் காலத்தில், அதாவது பின்னால் படியெடுக்கப்பட்ட கல்வெட்டு இது. அதில் உள்ள கல்வெட்டு பார்த்திங்கன்னா குந்தவை அப்படிங்கிற பெயரை தாங்கி நிற்குது. இன்றைக்கி இருக்கிற வல்லம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருக்கக்கூடிய விசய நந்தி விக்ரமவர்மர் அப்படிங்கிறவருடைய கல்வெட்டு. வேறு யாரும் இல்லை, நம்ம நந்திவர்ம பல்லவன் தான். 2ஆம் நந்திவர்மோட கல்வெட்டு தான். 17ஆம் ஆண்டு கல்வெட்டு கிபி 749 முதலாம் விக்ரமாதித்த வானராயருங்கிறது இவங்களுக்கு கீழ்ப்பட்ட சிற்றரசுகள். அவரோட மனைவியும் கங்க அரசன் பிரதிபதியை தான் யார் தோற்கடிச்சாருன்னா பராந்தகன். பிரதிபதி அரையரின் மகளும் ஆகிய வானமகாதேவி குந்தவை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நந்தா விளக்கரிக்கிறதுக்கு 10 களஞ்சு தங்கம் அளித்ததாக சொல்லப்படுது. இந்த தானம் இதெல்லாம் நம்ம 2ஆம் பட்சம் வச்சுப்போம். பேர் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதாவது குந்தவை, வானமகாதேவி குந்தவை. இவங்க கங்க அரசர் பிரதிபதி அரையருடைய மகள்னு குறிப்பிட்றாங்க. அப்போ அரச அதிகாரியுடைய மகள். அதை எப்படி கல்வெட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா, வான வித்யாதர ராஜரான வானராயர் கொங்குனி தர்ம பரம தர்ம மகாராஜ நிபுணில பரமேஸ்வரரான ஸ்ரீ ரிமண சிவமகாராஜ பெருமானடிகள். எவ்வளோ பெரிய பேர் வருங்க. பெருமானடிகள் மகனார் பிரதிபதி கங்க அரசரை தான் இப்படி குறிக்கிறாங்க. அரையர் மகளார் குந்தவையரான வானமகாதேவியார்னு கொடுக்குறாங்க. இதே வானரசன், இந்த முதலாம் விக்ரமாதித்தன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் பிற்கால வானரசன் 2ஆம் விக்ரமாதித்தனது உதயேந்திர செப்பேட்டிலும் குறிப்பிடப்படுறார். உதயேந்திரம் செப்பேடு 2 விதமாக இருக்குது. அதாவது 2ஆம் விக்ரமாதித்தனோட செப்பேடும் இருக்குது, அதுமாதிரி நம்ம மாமன்னர் பராந்தக சோழனோட உதயேந்திர செப்பேடும் இருக்குது. அதில் நிறைய தகவல் தெரியுது. என்ன சொல்லணும்னா, உதயேந்திரன் செப்பேடும் வேலஞ்சேரி செப்பேடும் தான் கோச்சங்கனானை பற்றி நிறைய கல்வெட்டு தகவல் மட்டும் நமக்கு சொல்லுது, சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வீமன் குந்தவை. சோழர் வரலாற்றில் முதலாவதாக சொல்லப்படுற குந்தவையே இவங்க தான். யார் அப்படின்னா, ஆற்றூர் துஞ்சின அரிஞ்சய சோழர் அவரோட மனைவியும் பராந்தக சுந்தர சோழரோட தாயார். நான் ஏற்கனவே உடையார்குடி கல்வெட்டு 2 கல்வெட்டு போட்டிருப்பேன். அதில் ஒரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அரிஞ்சய சோழரோட மனைவி பெயர் குறித்த ஒரு கல்வெட்டை நான் பதிவிட்டிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பாருங்கள். வேறு யாரும் இல்லை, நம்ம பராந்தக சோழருடைய அம்மாவும் ராஜராஜ சோழனோட பாட்டி பேர் தான் இந்த வீமன் குந்தவையார், சரிங்களா? இது கல்வெட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சுந்தர சோழரோட 12வது ஆட்சி ஆண்டில், அதான் கிபி 969ஆம் ஆண்டு கல்வெட்டில் ஸ்ரீ அரிஞ்சிகை பிராந்தகன் தங்களாட்சியாருடைய பிராட்டியார் வீமன் குந்தவையார். தங்கள் ஆட்சியார்னா அம்மான்னு அர்த்தம். ஆயாளுங்கிறதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான். வீமன் குந்தவையாருங்கிறது யார்? சுந்தர சோழனுடைய அம்மா. அதனால தான் பிராந்தகன் தங்களாட்சியாருடைய பிராட்டியார் வீமன் குந்தவையார் அப்படின்னு சுந்தர சோழருடைய 12ஆம் ஆட்சி கல்வெட்டு சொல்லுது. பராந்தக சுந்தர சோழன் இவரின் பெயரையே தனது புதலிக்கும், ஏன்னா வீமன் குந்தவையார் தான் அவங்க பேர். அதனால தான் தன்னுடைய மகளான குந்தவைக்கும் குந்தவைன்னு அவர் பேர் வைத்திருக்கலாம், அப்படி சொல்லப்படுது. அதேமாதிரி சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகள் இவருடைய அம்மா பேர் கல்யாணின்னு குறிப்பிடுது. கல்யாணி. இன்னொரு இந்த கல்யாணி வைதும்பரிய இளவரசின்னு சொல்கிறாங்க. அதை வைத்து பார்க்கும்போது இந்த அரசியார் ஒரு கீழே சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். பின்னால் பெயர் கூட மாற்றப்பட்டிருக்கலாம். வீமன் குந்தவையார் அப்படிங்கிற பெயரை கூட மாற்றப்படலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, திருவாலங்காட்டு செப்பேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனை அந்த பீமன் அளவுக்கு ஒப்பிடுவாங்க. வீமன்கிறது தான் பீமன்னு சொல்லப்படுது, சரிங்களா? அந்தளவு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். மேலும் இவரை அரிஞ்சய சோழனின் ஆட்சி காலத்தில் சிறு நிபந்தங்கள் அளித்துள்ள வீமன் ஆதித்தன் என்னும் தலைவனது புதவி என கூட ஐயம் கொள்கின்றன. அதாவது என்னென்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, வீமன் ஆதித்தன் அப்படிங்கிறவருடைய மகளாக கூட இருக்கலாம். இல்லை இவங்க கல்யாணி அப்படிங்கிற பெயரை கொண்ட கீழே சாளுக்கிய அரசியராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ இவங்க பேர் வீமன் குந்தவையார், அரிஞ்சய சோழன் மனைவி சுந்தர சோழனுடைய அம்மா.
அடுத்து ஆழ்வார் பராந்தகன் குந்தவை, இவங்க தான் நம்ம வரலாற்றில் புகழ்ந்து பேசக்கூடிய குந்தவை. அக்கன் குந்தவை, அக்கன்னா அக்கா. தஞ்சை பெரிய கோவில் மற்றும் இன்னும் பிற இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் இவரை பொன்மாளிகை துஞ்சின பராந்தக சுந்தர சோழரின் மகளாகவும், சுந்தர சோழருடைய பட்டப்பெயர் இது, பொன்மாளிகையிலே வருத்தப்பட்டு இறந்து போயிறார், அதனால் அவருக்கு அந்த பெயர். அப்புறம் வல்லவரையர் வந்தியத்தேவரோட மனைவியாகவும், மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமைக்கையாகவும், மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமைக்கை மற்றும் ஆதித்த கரிகாலரின் தங்கை, 2 விதமாக சொல்லணும். ஆதித்த கரிகாலன் இங்கே நம்ம விட்டுறக்கூடாது, நான் விட்டுட்டேன் ஆனால் சொல்ல விட்டுறக்கூடாது. பிரம்மதேச கல்வெட்டுகளில் வல்லவரையரின் இன்னொரு மனைவி பெயர் மந்தார கௌரவனார், இந்த குந்தவையார்னு ஒரு மனைவி இருக்காங்க. இன்னொரு பேர் இந்தல தேவியார்னு ஒரு மனைவி இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டும் நான் காணொலி போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இவர் அவிட்ட திருநாளில் பிறந்தாருன்னு கல்வெட்டு வெளி சொல்கிறது. அதாவது அவிட்டத்தில் யார் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம குந்தவை தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மந்தார கௌரவனா குந்தவை ஒருவேளை இந்த குந்தவையை கூட குறிப்பிடலாம், அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்து காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி அனந்தீஸ்வரத்து கோயிலில் கோபுரகேசரி வர்மருது 12ஆம் ஆட்சியான கல்வெட்டில், அதாவது மாமன்னர் ராஜராஜ சோழனோட கல்வெட்டில் குந்தவையார் சூரிய தேவர் திருமணி செய்ததாக சொல்லப்படுது. அதாவது இந்த கோவிலில் சூரிய பகவானுக்குன்னு தனி ஒரு திருமணி செஞ்சு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இவர் ராஜராஜனோட பெயரிலேயே ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம் அப்படிங்கிற கோவிலையும் தனது பெயரால் குந்தவை ஜீனாலயம், அது பேர் இன்னும் இருக்குது, குந்தவை ஜீனாலயம் சமண கோவில், அதையும் விண்ணகரம்னா என்ன, பெருமாள் கோவில்களையும் ஆதுரச்சாலைகள், ஆதுரச்சாலைனா மருத்துவமனைகள் எல்லாத்தையும் எடுப்பிட்டுருக்கிறார். ஏன் இங்கே ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம்னு வருதுன்னா, பெரும்பாலும் வந்து சோழ குலத்தை சூரிய குலம்னு சொல்லுவாங்க. ரவினா சூரியன், அதனால தான் சூரிய குலத்துக்கே மாணிக்கம் போல திகழ்ந்தவர் ராஜராஜன் அப்படிங்கிற பட்டம்ங்கிறதுனால அவருடைய பட்டப்பெயர்லேயே ஒரு கோவிலை இவங்க எழுப்புறாங்க. அதனால தான் ராஜராஜனுக்கு இன்னொரு பேர் ரவிக்குல மாணிக்கம், ரவிக்குல திலகன், ரவிக்குல கேசரின்னு பல பெயர்கள் இருக்குது. அதுக்கு அடுத்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு தட்சிணமேரு விடங்கர், உமா பரமேஸ்வரியார், அப்புறம் பொன்மாளிகை துஞ்சின தேவர், அதாவது சுந்தர சோழர், வானவன் மாதவி இவருடைய அம்மா ஆகியோரது செப்பு படிமங்கள் அளித்ததை இக்கோவில் கல்வெட்டுகள் விளக்கின்றன. அதாவது எல்லா இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய செப்பு திருமணிகள் ராஜராஜன் உருவாக்குனதை விட அவருடைய தமக்கையாரான குந்தவை அதிகமாகவே உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம், அந்த உள்ளே போய் கருவறையில் நீங்கள் சாமி கும்பிடும்போது நிறைய செப்பு திருமணிகள் இருக்கும். அது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இவங்க தானம் கொடுத்த செப்பு திருமணிகள் தான். அதற்கடுத்து மாமன்னர் ராஜேந்திர சோழனது தொடக்க ஆட்சி காலத்தில் சுந்தர சோழ விண்ணகர ஆதுரச்சாலை, இது இன்னும் இருக்குது, இது வந்து கல்வெட்டு சான்றே இருக்குது, மச்சபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அடுத்து திருவாவடுதுறையில் இப்போ ஆதீனம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் ஆதுரச்சாலைகளை இவங்க தான் தொடங்கியிருக்காங்க. இதுவும் கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த திருவாவடுதுறை ஆதீனம் சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் வந்து ரொம்ப நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, எண்ணற்ற கல்வெட்டு, சோழ கல்வெட்டுகள் இருக்குது, பின்னால் வந்த குலத்துங்கனுக்கு பிறகு வந்த எல்லாருடைய கல்வெட்டுகளும் இருக்குது. அந்தளவுக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. பிரம்மதேசத்தில் காணப்படும் ராஜேந்திர சோழனின் 5ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு, அதையும் எப்படி சொல்கிறாங்கன்னா 5ஆம் ஆண்டு 230ஆம் நாள் கிபி 1017ஆம் ஆண்டு கல்வெட்டில் ஆழ்வார் பராந்தகன் குந்தவையார், ஆழ்வார்னு குறிக்கிறாங்க. அதேமாதிரி பராந்தகனுடைய மகள், 2ஆம் பராந்தகனுடைய மகள் தான் குந்தவையார் அப்படின்னு குறிச்சிட்டு, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு முன் பிறந்தருளின, அதுதான் விஷயம், முன் பிறந்தருளினா என்ன, அக்கான்னு அர்த்தம். ஆழ்வார் ஸ்ரீ குந்தவை பிராட்டியார் பிறந்தருளின அவிட்ட திருநாள். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிய வருதுன்னு, குந்தவை பிறந்தது அவிட்ட நாள், ஆனால் எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம விழாவே கொண்டாடலாம். அதுக்கடுத்து மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவை நங்கையார், இவர் சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டை நான் ஏற்கனவே திருவலஞ்சுழி கோவிலே சொல்லியிருப்பேன், நேரடியாகவே சொல்லியிருப்பேன், சேத்திரபால சன்னதியிலே சொல்லியிருப்பேன். இதுக்கும் ஒருத்தர் சொல்கிறேன், உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார், திருமகளார்னாலே மகள்னு அர்த்தம். விமலாதித்த தேவன் மகாதேவியார், ஏன்னா விமலாதித்த தேவரை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வேங்கி நாட்டு மன்னனான விமலாதித்த தேவனை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீ குந்தவை நங்கையார், ஸ்ரீ குந்தவை நங்கையார் இப்படி தான் குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இந்த அரைப்பட்டிகை நிறைய ஆபரணங்களை வந்து அந்த சேத்திரபால தேவருக்கு கொடுத்துருக்காங்க. அதோட போதும். அதுக்கடுத்து மாமன்னர் 1ஆம் ராஜராஜ சோழனோட மகளாக அந்த கல்வெட்டு தான் நமக்கு சொல்லுது. ராஜராஜன் தனது தமக்கை மீதான அதீத அன்பின் காரணமாக இந்த பேரை அவருக்கும் தன்னோட மகளுக்கும் வச்சிருக்கலாம் அப்படி சொல்லப்படுது. இந்த குந்தவை, அதாவது ராஜராஜ சோழனோட மகளான குந்தவை வந்து உலகமாதேவியரோட மகளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. உலகமாதேவியார், தந்தி சக்தி விடங்கியரான உலகமாதேவியார், ஏன்னா திருவலஞ்சுழி கோவிலில் இவங்க பேரும் இருக்கும், அதையும் நான் அந்த கல்வெட்டில் காட்டியிருப்பேன். உலகமாதேவியாருடைய பேரும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சேத்திரபால தேவர் சன்னதியை உருவாக்குறதே உலகமாதேவியார் தான். அது மட்டும் இல்லை, இதே உலகமாதேவியாரும் நம்ம ராஜராஜ சோழனும் இரணிய கற்பம்ங்கிற சடங்கை வந்து திருவிசலூர் கோவிலில் பண்ணாங்கங்கிறதும் அதே கோவில் கல்வெட்டில் இருக்குது.
சோழ சாளுக்கிய பகை ராஜராஜ காலத்தில் உச்சத்தில் இருந்தபோது வேங்கியின் மீதான சோழ ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேங்கி நாட்டு இளவரசனான விமலாதித்தனுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார். உண்மைதான். வேங்கி நாட்டில் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு விமலாதித்தனை என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதே கல்வெட்டு இவரை விமலாதித்தரின் மகாதேவியார் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நீண்ட காலம் தொடர்ந்த சோழ கீழ சாளுக்கிய உறவுக்கு இது ஒரு தொடக்கம். ஆமாம், ரொம்ப காலமாக இருந்தது. கிட்டத்தட்ட பிற்கால சோழர்களே பல வருஷமாக இந்த நட்பும் இந்த உறவு முறை நீடித்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ராஜராஜ சோழனுடைய மகளான குந்தவை. ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு மகள் இருந்தாங்க, அதையும் நான் அந்த திருவண்ணஞ்சொலி கல்வெட்டுலையும் சொல்லியிருப்பேன், மாதேவடிகளார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதேவடிகளார் வந்து சமண சமயத்தை அந்த புத்த சமயத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இருந்திருக்கலாம். பட் இந்த கோவில் கல்வெட்டில் வந்து அவங்க தானம் கொடுத்ததையும் சொல்லப்படுது. அது எப்போங்கிறது சரியாக தெரியல. அதுக்கடுத்து குந்தவை தேவி மதுரை கொண்ட கோப்பரகேசரிவர்மரான பராந்தக சோழருடைய 19ஆம் ஆட்சியான கல்வெட்டு, அதாவது கிபி 926 இன்னொரு குந்தவையை குறிப்பிடுறாங்க. குந்தவைங்கிறது வந்து பொதுவாக இதோடைய பெயர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பேராக அந்த காலத்திலே இருந்திருக்கு போல. அதனால தான் நிறைய பெண்களுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. திருவிடைமருதூர் இப்போ இருக்க மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அதில் நந்தா விளக்கரிக்கிறதுக்கு 30 கலஞ்சு பொன் தங்க அளிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இங்கே அந்த கல்வெட்டு சரியான கிடைக்கல, அதை நான் தனியாக இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். இவர் பரகேசிவர்மன், அதாவது நம்ம பராந்தக சோழருடைய கோகிலா நடிகளோட உறவினராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கோகிலா நடிகள்லாம் வேறு யாரும் இல்லை, அவரோட மனைவி பரகேசரிவர்மனோட மனைவியான கோகிலா நடிகளுடைய உறவினராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொன்று, இந்த கோகிலா நடிகள் தான் ராஜாதித்த சோழருடைய அம்மா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதிராமன் குந்தபாவையார், இது ஒரு இடத்துல சொல்லப்படுது தாங்க, ஆனால் இது தெளிவாக தெரியல. திருவிசலூரில் காணப்படுற மாமன்னர் ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு இப்போ சொல்கிற இந்த குந்தபாவையார்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க ஒரு தங்க நகை கொடுத்துருக்காங்க, ஒரு தானமாக கொடுத்துருக்காங்க. இவர் வள்ளுவர் என்னும் பாண்டிய மன்னனது தேவியராகவும் பங்கள நாடுடையார் மகளாகவும், அதாவது அதிராமன் தான் அவருடைய பெயர். அவருடைய மகள் தான் இந்த அதிராமன் குந்தபாவையார். இவங்க ஏதோ தானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் குந்தவைங்கிற பேருக்கும் இதுக்கும் பொருந்தலை. இருந்தாலும் குந்த அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இதை போட்டிருக்கேன். இது நான் சில சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கிட்டது தான், இது நானாக ஒன்றும் கண்டுபிடிச்சலாம் சொல்லலை. அடுத்து 3ஆம் ஆண்டு பாண்டிமாதேவி மாமன்னர் ராஜராஜன் அமரபூஜங்க பாண்டியனை வென்ற செய்தியை திருவாலாங்காட்டு செப்பேடு தருகிறது. ஆமாம், 987 அவர் பதவியேற்று 3 வருஷத்தில் அமரபூஜங்க பாண்டியனை தோற்கடிக்கிறார். அதனால தான் அவரோட மெய்கீர்த்தியில் செலியரை தேசுக்கோள்னு ஒரு வார்த்தை வரும். அடுத்து மாமன்னர் ராஜேந்திர சோழனது மகன் ஒருவன், இது வந்து சரியாக சொல்ல போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது அதிராஜேந்திரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து சடையவர்ம சுந்தர சோழ பாண்டியன் அப்படிங்கிற பட்டப்பெயரை சூடுறார். அப்போ மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய மன்னார் கோவில் கல்வெட்டு இது சொல்லுது. அதாவது ராஜேந்திர சோழன் காலத்திலேயே மதுரை வந்து இவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அங்கங்கே வந்து புரட்சி வெடிக்குது. அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தன்னுடைய மகன்களை அனுப்புகிறார். அதில் ஒரு மகன் தான் அவருக்கு ராஜேந்திர சோழனே என்ன பேர் சுட்டுறார், சடையவர்ம சுந்தர சோழ பாண்டியன்னு சுட்டுறார். பொதுவாக இந்த சடையவர்மங்கிற பேர் வந்து இவங்க சூட மாட்டாங்க, அதாவது சோழர்கள் சூட மாட்டாங்க. ஆனால் வெற்றி கொண்டதற்கு ஈடாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டுறார். சரிங்களா? எனவே ராஜேந்திரனது ஆட்சி தொடக்கத்தில் சிறிது காலமேனும் பாண்டியர்கள் சோழர்களோடு இணக்கமாக இருந்துள்ளனர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பாண்டிய படையெடுப்புங்கிறது ரொம்ப காலம் ராஜேந்திர சோழன் காலத்தில் ரொம்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பின்னால் நடந்தது, அதை தன்னுடைய மகன்களை விட்டு செய்தார். ஓகே, கடைசியாக இருக்கிற குந்தவை இவங்க தான் ராஜராஜன் குந்தவை. முதலாம் குலத்துங்க சோழனோட தங்கையருள் ஒருவரான குந்தவையே வரலாற்றில் இறுதியாக அறியப்படும் குந்தவை. இதை நான் கேள்விப்படும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சாளுக்கிய வேந்தன் ராஜராஜ நரேந்திரனோட மகள். ராஜராஜ நரேந்திரன் வேற யாரும் இல்லை, விமலாதித்தனுக்கும் குந்தவைக்கும் பிறந்த மகன் தான் இந்த ராஜராஜ நரேந்திரன். இந்த ராஜராஜ நரேந்திரன் ராஜேந்திர சோழனுடைய மகளான அம்மங்கை தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க 2 பேருக்கு பிறந்தவங்க தான் நம்ம குலத்துங்க சோழன் மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களும் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ராஜராஜன் குந்தவை. இன்னொரு பேர் பராந்தகன் குந்தவைன்னு கூட சில கல்வெட்டில் இருக்குது. ஆழ்வார் குந்தவைங்கிற பேரும் இருந்திருக்கு. ஆழ்வார்னு வரும்பொழுதே இவங்க அந்த கடவுள் பக்தியில் அதிகமாக இருந்திருக்கலாம். சிவன் கோவிலுக்கு அதிகமான தான கல்வெட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தனால தான் ஆழ்வார் குந்தவைங்கிற வார்த்தை வரும். நீங்கள் இவர் வந்தியத்தேவரோட மனைவிக்கு நீங்கள் பார்க்கலாம். தில்லைன்னா சிதம்பரத்தில் காணப்படும் குலத்துங்க சோழனுடைய, இது நான் சொல்கிறது முதலாம் குலத்துங்கன் 44ஆம் ஆண்டு கல்வெட்டில் இந்த கோவிலுக்கு ராஜராஜன் குந்தவை, அதாவது குலத்துங்க சோழனோட தங்கையான ராஜராஜன் குந்தவை கொடைகள் நிறைய தானங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல், இதே தில்லை நடராஜர் கோயிலுக்கு அந்த பொன்னம்பலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க, தங்கத்தை வேய்ஞ்சிருக்காங்க. இவங்க காலத்துலேயும் தங்கம் வேயப்பட்டிருக்கு. அது வந்து குலத்துங்க சோழன் இல்லாமல் குலத்துங்க சோழன் தங்கை செஞ்சுருக்காங்க. அதுதான் இங்கே பார்க்கணும்.
கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழதேவர் திருத்தங்கையார் ராஜராஜன் குந்தவை ஆழ்வார் ஆளுடையார்க்கு தண்ணீர் அமுது செய்தருள்ள இட்ட பிண்டம் ஒன்றினால் குடி நற்கல நிறை மதுராந்தகன் மாடையோடு ஒக்கும் பொன் 50 களஞ்சு நானிலத்தை முழுதாண்ட ஐயதற்கு 44 மினநிகழ்னா மீன நிகழ்னு அர்த்தம். ஞாயிற்று வெள்ளி பெற்ற ரோகிணி நாளிட்ட தேனிலவு பொலிற்றிலை நாயகர் தங்கோயிலெல்லாம் செம்போன் மெய்ந்தாரென வருந்தொழுதே தும் ராஜராஜன் குந்தவை தில்லை நாயக தேவருக்கு திருக்கண்ணாடியும் இட்டார். இதுதான் இந்த கல்வெட்டு. ஸோ குலத்துங்க சோழதேவர் திருத்தங்கையார், தங்கைன்னு கொடுத்துட்டாங்க, அவர் தான் ராஜராஜன் குந்தவை ஆழ்வார்னு குறிப்பிட்றாங்க. விளக்கம். மங்களம் உண்டாகட்டும். திரிபுவன சக்கரவர்த்திகள் முதலாம் குலத்துங்க சோழருடைய தங்கையான ராஜராஜன் குந்தவை ஆழ்வார் சிதம்பரம் கோவில் ஆளுடையார் நடராஜருக்கு தண்ணீர் அமுது அளிக்க, தண்ணீருங்க அந்த தண்ணீரை வந்து அந்த அமுது படையல் அளிக்கிறதுக்கு குடிங்கை என்னும் கல்லால் பொன் ஒன்றின் எடை, அதாவது அந்த பொண்ணை இப்போ தங்கத்தை அளக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்கும், அதை வச்சு எவ்வளோ தங்கம் கொடுக்குறாங்க, 50 களஞ்சு 270 கிராம் தங்கத்தில் ஒரு பிண்டம்ங்கிறது அந்த பாத்திரம் மாதிரி இருக்கும் போல், பிண்ட பாத்திரம்னு சொல்லுவாங்களே, அது கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக மதுராந்தக மாடை அப்படிங்கிற தங்க நாணயத்தால் கொடுக்குறாங்க. அந்த மதுராந்தக மாடைனா ஒன்றும் இல்லை, மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில் ஒரு தங்க நாணயம் வந்திருக்கு, அது பேர் மதுராந்தக மாடை. ஏன் மதுராந்தகன்னா ராஜேந்திரனோட இயற்பெயர். கொடுத்துட்டு 4 நிலத்தையும் முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கும் குலத்துங்கனுடைய 44ஆம் ஆட்சியாண்டில் கிபி 1914ஆம் ஆண்டில் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமையில் வரும் ரோகிணி நாளில் தேன் போன்ற நிலவு அமைப்பை கொண்ட தில்லை நாயகர் கோவிலின், தில்லை நாயகர்னா நடராஜர் கோவிலோட பொன்னம்பலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தங்கத்தை வேய்ந்து இதே தில்லை நாயகர் அவருக்கு கண்ணாடியும் வழங்கியிருக்கார். கண்ணாடிங்கிறது அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியை வழங்கியிருக்கிறார் குலத்துங்கனின் தங்கையான இந்த ராஜராஜன் குந்தவையார். இது வந்து மற்ற குந்தவையார் கூட ஓரளவுக்கு தெரியும், இந்த கடைசி 2 குந்தவையார் வந்து நானே கேள்விப்படாது தான், இதுவும் நான் கேள்விப்படல. அந்த அதிராமன் குந்தப்பாவையார்னு நான் கேள்விப்படல. இந்த மாதிரி வரலாற்றில் நிறைய குந்தவை இருக்காங்க. சரிங்களா. நமக்கு தெரிஞ்சது வந்து ராஜராஜ சோழனோட தமக்கையும் ராஜராஜ சோழனோட மகளான குந்தவை மட்டும்தான் நமக்கு தெரியும். இது போன்ற எண்ணற்ற கல்வெட்டுகள் வாயிலாக தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. இதன் மூலம் முதலாம் குலத்துங்கன் காலத்திலேயும் தில்லை கோவிலுக்கு பொன் வேயப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது. சோர்ஸ் வந்து வரலாற்று விரும்பிகள் சங்கம்னு ஃபேஸ்புக்கில் ஒன்று இருந்ததுங்க, அவங்க இதுலேருந்து பார்த்தேன். அதே மாதிரி சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் சிலது பார்த்தேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. அனைத்து குந்தவை தேவியார்களோட புகழ் ஓங்குக. ஏன்னா இவங்களாம் வரலாற்றில் மிக முக்கியமானவர்கள். சரிங்களா. கல்வெட்டு வாயிலாக தான் சொல்லப்படுது, அதுதான் மெயின் முக்கியம். சரிங்க, இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.